அஸ்ஸலாமு அலைக்கும். பெருநாள் வந்துட்டு அப்படின்னாலே ஸ்வீட் எதாவது ரெடி பண்ணிடுவேன். 3 ஸ்வீட் ரெடி பண்ணுவேன். ஒன்று வந்து மிட்டா, இன்னொன்று குலோப் ஜாமுன், அப்புறம் வந்து பிரெட் அல்வா. கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணிடுவேன். இந்த தடவை வந்து மிட்டா மட்டும் பண்ணலை, மற்றபடி ஜாமுன் ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் பிரெட் அல்வா பார்த்திங்கன்னா 2 நாள் முன்னாடி தான் ரெடி பண்ணேன். ஏன்னா கடைசி 9 மணிக்கு எல்லாத்தையும் மொத்தமாக வேலை பார்த்துட்டு இருந்தோன்னா டயர்டாயிரும். தக்காளி ஜாம் வந்து போன வாரமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வந்து இந்த பிரெட் அல்வா வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் இல்லைன்னா எண்ணெயில் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா பிரெட்டில் அதிகமாக எண்ணெய் குடிக்கும், எண்ணெயும் நிறைய செலவாகும். இப்போ வந்து சிலிண்டர் பிரச்சனையாக கேஸும் அதிகமாக செலவாகும். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பேனில் வந்து நெய் தடவிட்டு ப்ரெட்டை வந்து நல்லா 4 பக்கம் நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெய் நெய் எல்லாமே கம்மியாக தான் செலவாகும். பிரெட் அல்வாவுக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்காது. அதனால் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிவிட்டு பாலை காய்ச்சி அதில் ப்ரெட்டை போட்டுட்டேன். பால் நல்லா கொதிக்க ப்ரெட் வந்து நல்லா கரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு வந்து கவ்வா சேர்க்கணும். கண்டிப்பாக இனிப்பு இல்லாத கவ்வா வந்து 100 கிராம் சேர்த்துருக்கேன். சீனி, மில்க் மேடு ரெண்டும் பாதி பாதி சேர்த்துட்டு கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர், குங்குமப்பூ வாசனைக்கு ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து லாஸ்ட்டில் முந்திரி பாதாம் வந்து நெய்யில் வதக்கி போட்டுட்டு நல்ல அல்வா பதம் வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். எண்ணெயில் வந்து ப்ரெட்டை பொரிக்கலை அப்படிங்கிறதுனால சாப்பிடும்போது அந்த அளவுக்கு திகட்டலை, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது பிரெட் அல்வா பண்ணணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.